வணக்கம். ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன். உலக தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது ஜூன் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கமாக நாங்கள் சொல்வதுதான் ராசிக்கம் பார்க்க வேண்டும், உங்களுடைய லக்னம் எது என்று தெரிந்து கொண்டு அந்த ராசிக்கம் பார்க்க வேண்டும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். ராசிக்கு சாதகமாக இருந்து லக்னத்திற்கு சாதகம் இல்லை என்றாலும், லக்னத்திற்கு சாதகமின்றி ராசிக்கு சாதகமாக இருந்தாலும் இரண்டையும் பார்த்தால் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஓரளவு ஒத்து வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை என்பதை மீண்டும் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றோம். தனுசு ராசிக்கு ஜூன் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் கடைசி வரை 2 நீச்சமடைந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கின்றார். நீச்சபங்கம் ராஜயோகம் பெற்றதில் பல வகைகள் உள்ளது. அதில் 2 வகையில் பலமான முறையில் அவர் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுள்ளார். ஒரு வகை அவருக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சி பெற்றதனாலும், அவர் சூரிய சாரம் வாங்கி வர்க்கோத்தமாக மகர ராசியிலே நவாம்ச சக்கரத்தில் இருப்பதினாலும் வர்க்கோத்தம் அடைந்துள்ளார். ஆக 2 வகையிலே அவர் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றுள்ளதால் 1ஆம் வீட்டு அதிபதியினுடைய பலம் மிக மிக வலிமையாக உள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. அதனால் எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், குறிப்பாக இந்த கொரோனாவால் ஏற்படக்கூடிய தொழில் நலிவோ லாக்டவுனோ இருந்தாலும் அதையும் மீறி உங்களுக்கு உங்களுடைய ஆற்றலும் உங்களுடைய செயல்பாடும் மிக அற்புதமாக இருக்கும். மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்து கௌரவம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்கள் செயல்பாடு ஓரிடத்தில் இல்லாமல் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தேவை இருந்தால் நீங்கள் சென்று செயல்படுங்கள். இல்லை என்றால் போனின் மூலமாக அத்தனை செயல்பாட்டும் நீங்கள் செய்து கொண்டால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கும் கௌரவத்திற்கும் உங்கள் செயல்பாட்டிற்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு. இருந்தாலும் தேவையில்லாமல் விமர்சனமும் போட்டி போராமைகளும் உங்களை மறைமுகமாக நேரடியாக விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலையிலும் உருவாகலாம். அதற்கு காரணம் அதுதான் நீச்சம். ஒரு கிரகம் நீச்சம் அடைந்தாலும் நீச்ச பலனையும் செய்யும், நீச்சபங்க ராஜயோகம் அடைந்தால் அதனுடைய வெற்றியினுடைய பலனையும் செய்யும் என்பது 1ஆம் வீட்டு பலன். ஆக உங்கள் மதிப்பு மரியாதைக்கு குறைவு இருக்காது, விமர்சனங்கள் வரும். விமர்சனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டியதில்லை என்பதே 1ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உங்களுக்கு விளக்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 2 சனி பகவான் ஆகின்றார். அவர் 2 ஆட்சி பெற்றிருப்பதினால் குடும்பத்திற்கு தேவையான தன வருமானமும் சந்தோஷத்திற்கும் குறைவு இருக்காது. உங்களுடைய அறிவாலும் உழைப்பாலும் நிச்சயமாக ஒரு சில சாதனைகள் இந்த மாதம் நீங்கள் புரிவீர்கள். ஆனால் தேவையான அளவுக்கும் தேவைக்கு மீறிய தன வருமானம் தொழில் மூலமாகவோ வேலையின் மூலமாகவோ, எவ்வளவு நாள் வேலை இல்லை என்றாலும் இனி வரக்கூடிய காலங்களில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும். அதனால் தன வருமானம், அதனால் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களும் பிரச்சனைகளும் பல இருந்த இடம் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாகவே உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 3 சனி பகவான் இருக்கின்றார். அங்கே உங்கள் ராசிக்கு 5 பலன்களுக்குரிய செவ்வாய் பகவான் ஆரம்பத்தில் இருக்கின்றார். அவர் தனக்கு 12 இருந்தாலும் அதுவும் சனி பகவான் வீடு என்பதனால் உங்களுடைய தைரியத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இளையவர்கள் மூலமாக ஏதோ வீண் விரை செலவுகளோ அல்லது சுபவிரயங்களோ, நண்பர்கள் மூலமாகவும் வீண் விரை செலவுகளோ சுபவிரயங்களோ வரும். பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்புள்ளது என்பதை 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. 4ஆம் வீட்டு பலனை பார்ப்போம். 4 குரு பகவானே ஆகின்றார். அவர் தான் வீட்டிற்கு 11 இருந்து நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கின்றார். 4ஆம் வீட்டு அதிபதி 4க்கு 11 இருக்கின்ற காரணத்தினால் 4ஆம் வீட்டு பலன்கள் மிக அற்புதமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சரி, உள்ள ஆரோக்கியம் சரி அற்புதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குடியிருப்பு மாற்றங்களோ அல்லது பணியில் மாற்றங்களோ வரும். இந்த காலகட்டத்தில் கொரோனாவால் போக முடியாதவர்கள் இது முடிந்ததும் நீங்கள் செல்ல தயாராக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கட்டடங்கள் சம்பந்தமாக வேலைகள் பாதியில் நின்றால் அதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அதை முழுமை பெற்று அடைந்துவிடும். குறிப்பாக 18ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் பூமிக்காரன் அவர் 4 சென்று சனி பகவான் 3ஆம் பறையாக பார்ப்பார். அப்படிப்பட்ட காலகட்டங்களில் அந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக முடிந்துவிடும். குடியிருப்பு மாற்றமோ அல்லது வேலையில் மாற்றமோ அல்லது அலுவலகத்தில் மாற்றமோ ஏற்படும். ஒரு சிலர் புதிய வீடுகள் வாங்குவதோ அல்லது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய யோகங்களும் ஒரு சிலருக்கு உருவாகும். உங்கள் தாய்க்கும் உடல்நிலையும் மனநிலையும் சீராக இருக்கும். தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு வீண்வெறி தாயின் மூலமாகவும் தாயின் உறவுகள் மூலமாகவும் வீண்வெறி செலவுகளோ அல்லது வைத்திய செலவுகளோ உடல் நலத்தால் ஒரு சில சங்கடங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு காரணம் 4ஆம் வீட்டுக்கு விரையாதிபதியான சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் பகவான் அவரும் 4 இருந்து சனி பகவான் பார்வை வாங்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால் தசாபுத்தி சரியில்லாததற்கு உடல்நிலை மூலமாகவும் தாயின் மூலமாகவும் வீண் மீறிய செலவுகளும் வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதும் 4ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. உங்களுடைய ராசிக்கு 5 செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 3லும் 5ஆம் வீட்டிற்கும் 11 இருக்கின்றார். ஆனால் உங்கள் பிள்ளைகள் மூலமாகவும் 18ஆம் தேதி உங்கள் பிள்ளைகள் மூலமாக நடக்க இருக்கின்ற விஷயங்கள் கல்வியோ அல்லது வேலையோ திருமண முயற்சியோ போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனால் 18ஆம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் பகவான் 4 செல்வார். 5ஆம் வீட்டிற்கு 12 செல்லக்கூடிய காரணத்தினால் சனி பகவானும் பார்வையினால்
தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக ஒரு சில சங்கடங்களும் வீண் விரோதங்களும் வீண் விரை செலவுகளும் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்களும் ஏற்படுவதற்கும் கூடுதலாக வாய்ப்புள்ளது. தசாபுத்தி சரியிருப்பவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக சுபவிரைகளே நடக்கும். அதாவது கல்வி சார்ந்த விஷயம், திருமணம், எதிர்காலம், வெளியூருக்கு செல்வது அல்லது வெளிநாடு செல்வது அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் நம் தாய்நாட்டுக்கு திரும்புவது போன்ற சுபவிரைகள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புள்ளது. அது அவரவர் சொந்த ஜாதக தசாபுத்தியை பொறுத்த விஷயம். இருந்தாலும் தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு 5 கூடிய நாளிலே சென்றால் ஆகக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவிரயமாக இருக்கும் என்பதை கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 6 கூடிய சுக்கிர பகவான் 6லே இருக்கின்றார். உடன் 9 கூடியவர் இருக்கின்றார். ஆரம்பத்திலே 5 கூடியவராக இருந்தாலும் 12 கூடிய செவ்வாயும் 3லே இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பதினால் போட்டி போராமைகள், தேவையில்லாமல் விமர்சனங்கள், ஒரு சிலருக்கு ஜாதக தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு வட்டி பிரச்சனை, கடன் பிரச்சனை, உடல்நலிவு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கோவில் வழிபாடு இல்லாத இந்த நேரத்தில் வீட்டிலே இருந்து அவரவர் இஷ்ட தெய்வங்களையும் குல தெய்வங்களையும் கட்டாயம் நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்கினால் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம் என்பதை 6ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் புதன் பகவானே ஆகின்றார். அவர் 7லே ஆட்சி பெற்று இருக்கின்றார். உடன் ராகுக்கு சம்பந்தமும் மனைவி குறிக்கக்கூடிய கிரகம் 7ஆம் வீட்டுக்கு 12லேயும் செவ்வாய் பகவான் பார்வை வாங்குவதனால் மனைவி வகையிலோ அல்லது கணவன் மனைவி வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ ஏதோ சுபவிரைகளோ அல்லது வீண்விரை செலவுகளோ கட்டாயம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஆனால் எந்த செலவு முக்கியம், ஏதோ முக்கியமல்ல என்பது பகுத்து உணர்ந்து நீங்கள் செலவு செய்ய வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாமல் வீண்விரை செலவுகள் வருவதற்கும் கூடுதலாக வாய்ப்பு உள்ளது. நண்பர்கள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் வீண்விரை செலவுகளும் வீண் விரோதங்கள் வருவதற்கும் கூடுதல் வாய்ப்பு உள்ளது என்பதை 7ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. ஒரு சிலருக்கு பயணங்களும் வரலாம். இன்றைய இருக்கின்ற சூழ்நிலையில் பயணங்களை தவிர்த்து நீங்கள் போன் மூலமாகவே அந்த வேலைகளை நீங்கள் செய்து கொண்டால் அதனால் வெற்றியும் பணம் வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது என்பதை 7ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் சந்திர பகவான் ஆகின்றார். அவர் நாள் கிரகம். ஆரம்பத்தில் அவர் 10லே இருக்கின்றார். 8ஆம் வீட்டை குருவும் சனியும் பார்ப்பதினால் அதனால் 8ஆம் வீட்டு பலன்கள் கெட்ட பலன்கள், அசிங்கமோ அவமானமோ மற்ற எந்த விதமான விமர்சனமும் உங்களை பாதிக்காது என்பதை 8ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சூரிய பகவான். அவர் ஆரம்பத்திலே 6லே இருக்கின்றார். உடன் 6ஆம் வீட்டு அதிபதியும் இருக்கின்றார். 9ஆம் வீட்டு அதிபதி 6லே இருந்தால் தந்தை வகையிலோ தந்தை உறவுகள் வகையிலோ ஏதோ ஒரு மனக்கசப்புகளோ அல்லது வீண் விரோதங்களோ வீண் விரிய செலவுகளோ வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. உடன் 6 கூடியவரும் உடன் இருக்கிறார். இருந்தாலும் தன் ஸ்தானத்திலிருந்து 10ல் இருப்பதனால் தந்தையுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இளையவர்களாக இருந்தால் தந்தையுடைய முன்னேற்றம் நிச்சயமாக படிப்படியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிநாதனும் 2லே இருந்து 9ஆம் வீட்டு அதிபதியை பார்ப்பதனால் தெய்வ கடாட்சமும் உண்டு, தந்தையினுடைய வளர்ச்சியும் உண்டு. உங்களுக்கு தந்தையின் மூலமாகவோ தந்தை உறவுகள் மூலமாகவோ ஏதாவது பணமோ அல்லது வேற வர வேண்டிய சொத்துக்களோ இருந்தால் பாகப்பிரிவினை இருந்தால் முழுமையாக வந்து சேரும். ஒரு சில சங்கடங்களும் வரலாம். காரணம் அவர் 6லே மறைந்த காரணத்தினால் இருந்தாலும் ராசிநாதன் குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு தந்தையின் மூலமாக வர வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் செல்வாக்கும் வரும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும். 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் 6லே இருக்கின்ற சூரிய பகவான் 7க்கு வருவார். அப்போது அங்க புதன் இருப்பதனால் தர்ம கர்மாதியோகம் உண்டாவதனால் 14ஆம் தேதி வரை இருந்த தந்தையின் உறவுகள் மூலமாகவும் தந்தையினாலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கிவிட்டு முழு அளவிலே அதிர்ஷ்டம் தந்தையின் மூலமாக உங்களை தேடி வரும் என்பது 9 கூடியவர் தனது ஸ்தானத்தில் 11லே இருந்து தர்ம கர்மாதியோகத்தால் இருக்கக்கூடிய பலன்களாகும். ராசிக்கு 10 கூடியவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் தன் ஸ்தானத்துக்கு 10லே ஆட்சி பெற்று இருப்பதினாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு 9 கூடிய சூரிய பகவான் உடன் சேர்வதனால் தர்ம கர்மாதியோகம் முழுமையாக ஏற்படுகிறது. 10ஆம் வீட்டிற்கு 10க்கு 10லே இருந்து 7லே தர்ம கர்மாதியோகம் இருப்பதினால் தொழிலும் சரி வேலையிலும் சரி கடந்த மாதங்களாக இருந்த நிலைமைகள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி இந்த லாக்டவுன் கிளியர் ஆன பகுதியில் அவரவர் தொழில்துறையில் பெரிய முன்னேற்றமான பாதையில் நீங்கள் செல்லலாம். லாக்டவுன் கிளியர் ஆகாத இடத்திலும் நீங்கள் வீட்டிலிருந்தே பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு பிரகாசமாக அமையும். அதனால் உங்களுடைய செல்வமும் செல்வாக்கும் மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய தொழில் ரீதியாக பல வகையில் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் கட்டாயம் செல்லலாம் என்பதை 10ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. ராசிக்கு 11 கூடிய சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் 6லே இருக்கிறார். தன் வீட்டுக்கு 8லே மறைந்தாலும் ராசிநாதனுடைய பார்வையை வாங்குவதனால் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வீண் விரைய செலவுகளுக்கு பதிலாக சுபவிரைகளே வரும். அன்புகள் பெருகும். எண்ணிய காரியங்களும் உங்களுடைய அதிர்ஷ்டமும் காலதாமதமாக வருமே உடனடியாக வரவில்லை என்றாலும் காலதாமதமாக கட்டாயம் வரும். காரணம் அதுதான் ராசிநாதனுடைய பார்வை 11 கூடியவர்
11 கூடிய சுக்கிர பகவானுக்கு கிடைக்கின்ற அமைப்பாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 3லும் பிறகும் அவர் 4லே இருந்து தான் வீட்டிற்கு 5லே இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய 12ஆம் இடம் என்பது வீண் விரைய செலவும் சுபவிரயத்தை குறிக்கக்கூடிய இடம். அதனால் வீண் விரைய செலவுக்கு பதிலாக சுபவிரயங்களே ஆகும். அது உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காக ஆகும். ஒரு சிலருக்கு பயணங்கள் ஏற்படலாம். அவசியம் என்றாலும் கொரோனாவால் பாதிப்பில்லாத பகுதியாக இருந்தால் நீங்கள் செல்லலாம். இல்லை என்றால் நீங்கள் அந்த பயணத்தை தவிர்த்துவிட்டு போன் மூலமாகவே அந்த பயணத்திற்கு உண்டான காரியங்களை நீங்கள் உங்கள் பேச்சின் மூலமாக முடித்துக் கொள்ளலாம் என்பது 12ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஜூன் மாத பலன் மொத்தத்தில் உங்களுடைய ராசிநாதன் பலத்தினாலும் சனி பகவானுடைய பலத்தினாலும் தர்ம கர்ம யோகத்தினாலும் இந்த மாத கடைசியில் குரு பகவான் உங்களுடைய ராசியை வந்து ஆட்சி பெற போகின்றார் என்ற காரணத்தினாலும் தன வருவாயும் மதிப்பு மரியாதையும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பது ஜூன் மாத பலன் தனுசு ராசிக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். இப்பொழுது நாம் தெய்வ வழிபாட்டின் உண்டான பரிகாரத்தை பார்ப்போம். முதலில் பிள்ளையார்பட்டி விநாயகரை வைத்து வீட்டிலே படத்தை வைத்து முதலில் அவர் வணங்கவும். இன்றைய காலகட்டத்தில் கோவில்கள் திறக்கவில்லை. ஒரு கால் திறந்தாலும் அதிக மக்கள் COVID-19 காரணமாக மக்கள் வராத கூட இருப்பார்கள். ஆனால் கோவில் திறந்தாலும் சரி திறக்கவிட்டாலும் சரி நீங்கள் வீட்டில் இருந்தே அவரவர் குலவழக்கப்படி தெய்வ வழிபாடு செய்யலாம். பொதுவாக எல்லோருக்கும் உள்ள தெய்வ வழிபாடு விடிய காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்யவும். உங்கள் பூஜை அறையில் உங்களுடைய குலவழக்கப்படி நீங்கள் என்ன தெய்வ வழிபாடு செய்கிறீர்களோ அதை செய்துவிட்டு மனதால் உங்கள் குலதெய்வத்தையும் குலதெய்வத்தினுடைய வழிபாட்டையும் விஷ்ணு சகஸ்ரநாமமும் அல்லது கந்தசஷ்டி கவசமும் கட்டாயம் பாராயணம் செய்யுங்கள். ராம மந்திரமோ சிவ மந்திரமோ 108 தடவை எழுதுவதோ அல்லது மனதிற்குள் தியானம் செய்வதோ செய்தால் மிக பெரிய தெய்வ சக்தியுடைய பரிகாரமாகும். இதை செய்து வந்தாலே மிக பெரிய நல்ல பலன்களை கட்டாயம் நாம் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மையாகும்.